இப்போதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கேரள மாநிலம் கொல்லம் மாவட்டம் நுரநாடு பகுதியை சேர்ந்தவர் 66 வயதாகக்கூடிய சங்கரன். ஒரு வங்கியில் பணியாற்றி ஓய்வு பெற்றுவிட்டு தற்போது வீட்டில் இருக்கிறார். இவருடைய மகள் மாற்றுத்திறனாளி ஆவார். இந்த நிலைமையில்தான் மனைவி ஏற்கனவே இறந்துவிட்டதால் சங்கரன் தன்னுடைய மகளையும் தன்னையும் கவனித்துக் கொள்ள பெண் ஒருவர் வேண்டும் என ஆசைப்பட்டிருக்கிறார். இதற்காக தன்னுடைய நண்பர் மோகன் என்பவரிடம் சொல்லியிருக்கிறார். மேலும் அந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்ளவும் தயார் என்று சங்கரன் கூறியிருக்கிறார். இதனையடுத்து மோகன் நுரநாடு பகுதியை சேர்ந்த அஸ்வதி அப்பு என்கின்ற 39 வயதான இந்த பெண்ணை சங்கரன் வீட்டில் வேலைக்கு சேர்த்து விட்டார். அப்போது அஸ்வதி தனக்கு கடன் இருப்பதாகவும் அதனை உடனே கட்ட வேண்டும் என்று கூறி 40,000 ரூபாய் கேட்டிருக்கிறார். சங்கரனும் அந்த பணத்தை கொடுத்திருக்கிறார். பின்னர் அஸ்வதி சங்கரன் வீட்டில் தங்கியிருந்து அவருடைய மகளை கவனித்து கொண்டு வீட்டு வேலைகளையும் செய்து வந்தார். சில நாட்களுக்கு பின்னர் அஸ்வதி சங்கரனிடம் திருமணம் செய்து கொள்வதாகவும், ஆனால் தன்னுடைய கடன் 60,000 இருக்கிறது என்றும் அதை அடைத்தால் உங்களை திருமணம் செய்து கொள்கிறேன் என்று கூறி மேலும் 60,000 ரூபாய் கேட்டிருக்கிறார். அந்த பணத்தையும் சங்கரன் கொடுத்துள்ளார். இந்த நிலைமையில்தான் அஸ்வதி சங்கரனிடம் தன்னுடைய ஆதார் கார்டு உள்ளிட்ட ஆவணங்களை வீட்டுக்கு போய் எடுத்து வருவதாக கூறி அங்கிருந்து கிளம்பியிருக்கிறார். ஆனால் அஸ்வதி போனவர் போனதுதான், திரும்பி வரவே இல்லை. அப்போதுதான் சங்கரனுக்கு தான் ஏமாற்றப்பட்டது தெரிய வந்தது. இதனையடுத்து முதியவர் சங்கரன் கொல்லம் போலீசில் புகார் அளித்தார். அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து அந்த பெண்ணை தேடி வந்தனர். இந்த நிலைமையில்தான் கொல்லம் போலீசாருடைய தீவிர தேடுதல் வேட்டைக்கு பின்னர் அஸ்வதியை கைது செய்தனர். விசாரணையில் பல்வேறு புதிய தகவல்கள் வெளியாகின. போலீசார் கூறும்போது, கொல்லத்தை சேர்ந்த அஸ்வதி மனைவியை இழந்தவர்களை குறிவைத்து அவர்களை திருமணம் செய்து கொள்வதாக கூறி பண மோசடியில் ஈடுபட்டு வந்திருக்கிறார். வசதியானவர்கள் என்றால் அதற்கு தகுந்தாற் போல உடை பாவனைகளை மாடனாக மாற்றிக்கொள்வார். சில இடங்களில் சேலை சுடிதார் என்று குடும்ப பெண்ணாக நடந்து கொண்டு மோசடியில் ஈடுபட்டதும் தெரிய வந்தது. அஸ்வதி வலையில் பல பேர் சிக்கியிருக்கிறார்கள். இதில் ஒரு சிலர் மட்டும் புகார் அளித்துள்ளனர். மற்றவர்கள் குடும்ப நலன் கருதி புகார் அளிக்கவில்லை என்று போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழே இருக்கிற கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.